Hi friends, இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல கோதுமை மாவுல ஒரு சூப்பரான பெர்ஃபெக்ட்டான பரோட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். फ्रेंड्स வாங்க சேனலுக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. फ्रेंड्स ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. फ्रेंड्स 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுறலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். फ्रेंड्स ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்க நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்க, இந்த டைம்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுறலாம். ஏன்னா கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக கடைசியா தான் விடணும், ஆயில் நடுவில் விடாதீங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு 2 ஸ்பூன் விட்டோம், அதோட கடைசியா 1 ஸ்பூன் விட்டுட்டு இப்போ இதை ஊற வச்சிடலாம். फ्रेंड्स ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். அதுக்குள்ள உங்களுக்கு நான் ஒன்று காட்ட போறேன் இப்போ. फ्रेंड्स இந்த கேக் செம்மையா இருக்குல்ல. இந்த கேக் ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி மாவுல பண்ண கேக். இந்த கேக் எப்படி பண்ணுன்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவா போட போறேன். எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. ஃபுல்லாவே வெறும் அரிசி மாவுல தான் பண்ணோம், அதுவும் ஓவன் இல்லாம பண்ணோம், குக்கர்ல தான் பண்ணோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. फ्रेंड्स 1/2 hourக்கு அப்புறம் நம்ம மாவு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச பிறகு நம்ம பால் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப் சொல்லி தரேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பால் பண்ணலாம், ஈஸியாக பால் ஆகிடும். எங்கேயுமே வெடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பால் பண்ண நான். இப்போ இதை நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எண்ணெய் லைட்டாக போட்டு எந்த அளவுக்கு உங்களால் கோதுமை மாவை மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசா திரட்டணும். நான் இப்போ இந்த கல் சைஸ்க்கு நான் மெலிசா திரட்ட போகிறேன். பாருங்க, ஃபுல்லாக நான் திரட்டிட்டேன். எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. லாஸ்ட்டாக ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னன்னா, நம்ம பரோட்டா நல்லா லேயராக வர்றதுக்காக நம்ம நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் போட போகிறோம். இது கரெக்டாக தான் போடணுன்ற அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் போடுங்க. அதெல்லாம் நீட்டாக ஒரே லைனாக போடுங்க. எந்த சைடு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சைடு மட்டும்தான் ஃபுல் லைனுமே போடணும். நல்லா நெருக்கமாக போட்டிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லேயர் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் கல்லுல இருந்து. கல்லில் அடியில் லைட்டாக எண்ணெய் இல்லை மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ரோல் பண்ணுறேன். லேயர் பாருங்கள், இப்போயே நமக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்ட்டு. இதை கீழே வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இனிமே நீங்கள் சப்பாத்தி உருட்டுறதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுட்டு கையால் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா ஒரு மெலிசா பண்ணுங்க. ஏன்னா கோதுமை மாவு திக்காக இருந்துச்சுன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால ஓரளவுக்கு தின்னா சப்பாத்தி எந்த தின்ல இருக்குமோ அந்த தின்ன அளவுக்கு நீங்கள் கையாலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுருங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்மளோட பரோட்டாவை போட்டுருங்க. கோதுமை பரோட்டாவை போட்டுட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரோட்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கோதுமை மாவு மாதிரியே இல்லை, அப்படியே மைதாவில் செஞ்ச பரோட்டா மாதிரியே இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா நல்லா ஆறின பிறகு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, லேயரை எழுப்பணும் இல்லையா, இதில் இருக்க லேயரை. அதுக்காக நம்ம சப்பாத்தி கல்லே எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுங்க. நல்ல லேயர் எழும்பிடும். பாருங்க எந்த அளவுக்கு எழும்பி இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக லேயர் வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.